வணக்கம். இன்னைக்கு மஹேந்திரா மனுலைஃப் ஃபோக்கஸ்டு ஃபண்டை பற்றி பார்க்கலாம். இதோட பெஞ்ச் மார்க்கு 2 இயர்ஸுக்கு பார்க்குறப்ப 24.15% இருக்குது. இந்த ஃபண்டோட பெர் ஆனுவல் ரிட்டர்ன்ஸை பார்க்குறப்ப 1 இயருக்கு 44.49%, 2 இயருக்கு 24.15%, 3 இயருக்கு 26.52% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ரிஸ்க் ரேஷியோ பார்க்குறப்ப ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் 14.38%லையும், பீட்டா 0.98%லையும், ஷார்ப் ரேஷியோ 1.27%ம் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. இந்த ஃபண்டுக்கு ஷார்ப் ரேஷியோ ரொம்பவே நல்லாயிருக்கு. 30 ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. லார்ஜ் கேப்பில் 74%, மிட் கேப்பில் 15%, ஸ்மால் கேப்பில் 8%, அதர்ஸில் 2% இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபண்டில் 3 வருஷத்துக்கு முன்னாடி 10,000 ரூபா லம்சமாக இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோன்னா அதோட கரண்ட் வேல்யூ 20,250 ரூபாயாக இருக்குது. எஸ்ஐபி வழியாக மாதம் 1000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோன்னா 3 வருஷத்துக்கு 36,000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம். அதோட கரண்ட் வேல்யூ 55,000 இருக்குது. பர் ஆனுவல் ரிட்டர்னாக 29.31% ரிட்டர்ன்ஸ் கிடச்சிருக்கு. என்ஐவி 24 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதோட ஃபண்ட் சைஸு 1101 கோடி. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 0.45% இருக்குது. கிறிசில் ரேங்கில் 5 ஸ்டார் ரேட்டிங்கில் இருக்காங்க. ஃபோக்கஸ்டு ஃபண்டில் வெறும் 30 ஸ்டாக்ஸில் மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும். இந்த ஃபண்டில் யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலான்னா 5 இயர்ஸ்க்கு அபோவ் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணணும். இந்த மாதிரி ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க உங்கள் பர்சனல் அட்வைஸரை கன்சல்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.